அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல செகண்ட் கொஸ்டின பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டினுக்கும் நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கிறதுக்கும் எப்படி ஆன்ஸர கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க போறது. இப்ப செகண்ட் கொஸ்டின் தெளிவா இருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 2 2025 ஓட கொஸ்டின்ஸ டைரக்ட்டா கொஸ்டின வச்சு நம்மளோட மெட்டீரியலையும் வச்சு ஆன்ஸர கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியும். The positive form of Ramesh is the strongest man in the villages. Okay. So the positive form கேக்குறாங்க. The positive form of Ramesh is the strongest man in the villages. இந்த சென்டென்ஸோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுல கரெக்டா நம்ம பார்த்துக்க வேண்டியது ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். இது மட்டும் தான் கண்டென்ட். ஓகேவா? இதுல தேவைப்படுறது. ஓகேவா? ஓகே. இப்ப இத நம்ம மெட்டீரியல் 2025 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன் நான். வீடியோவும் போட்டிருந்தேன். ப்ளஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருந்தேன். இதை படிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எந்த இடத்துலனா நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரினா என்ன, இந்த இடத்துல இல்லையா, பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அது பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா இல்ல சூப்பர்லேட்டிவான்னு தெரிஞ்சிடும். எப்படின்னா பாசிட்டிவ்னா வெறும் ஸ்மால் அப்படிதான் இருக்கும். கம்பேரிட்டிவ்ல இஆர் சேர்ந்திருக்கும், சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி சேர்ந்திருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்றதுக்கான க்ளூ. வெறும் இஆர் இஎஸ்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாம சாதாரண வேர்டாவே இருக்கு, வெறும் ஸ்மால் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவ். ஸ்மாலர் இஆர் சேர்ந்திருக்கு அப்படின்னா கம்பேரிட்டிவ், இஎஸ்டி சேர்ந்திருக்குன்னா சூப்பர்லேட்டிவ். இதோட கோர் கான்செப்டுக்குள்ள போகாம ஜஸ்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும். கோர் கான்செப்ட்குள்ள எப்படின்னா கம்பேரிட்டிவ்ல ரெண்டு இது இருக்கும், ரெண்டு இதை கம்பேர் பண்ற மாதிரி வரும், அதனால இஆர் சேரும். சூப்பர்லேட்டிவ்ல எல்லாத்த விட இதான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அதனால இஎஸ்டி சேரும். ஓகேவா? இதுதான் இதோட வே ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 3 வேர்டை கோ த்ரூ பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தனே உங்க கண்ணுக்கு கொடுத்துருக்கிறது என்ன சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். அப்போ கொடுத்துருக்க வேர்டில் இஎஸ்டி சேர்ந்துருக்கு இந்த இடத்துல. ஸோ தெளிவா சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியலை பார்த்துருந்தீங்கன்னா இஎஸ்டி சேர்ந்துருக்கு. ஸோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். இப்போ சூப்பர்லேட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்மாலஸ்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டைப் 1 டைப் 2ன்னு நான் நிறைய கொடுத்துருப்பேன். இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா அது டைப் 1, இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா டைப் 2, அது எல்லாமே நான் உள்ள கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ டைப் 1 பாசிட்டிவ்லையும் கம்பேரிட்டிவ் மாத்துறது நமக்கு இது தேவையில்லை. ஏன்னா கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ் தான் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ டைரக்டா எந்த டைப்பு, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால தான். ஸோ கம்பேரிசன் வித் நோ அப்ஜெக்டிவ், இது பாசிட்டிவ் டிகிரி டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, அடுத்ததான் சூப்பர்லேட்டிவ். இதுவும் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் தான் இருக்கு. பிக்கர் ஐலாண்ட். ஓகே, இதுவும் கம்பேரிட்டிவ் தான் இருக்கு. ஓகே, அடுத்த பார்ப்போம். இது கம்பேரிட்டிவும் பாசிட்டிவும் இருக்கு. ஓகே, இதுவும் நமக்கு தேவையில்ல. இந்த ஏரியா தான் நமக்கு தேவை. பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இது எத்தனை டைப்பு ஆக்சுவலாக பார்த்தோம்னா டைப் 2ல வருது. ஓகே, இப்போ பாசிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஏதாவது சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த க்ளூ வேர்டு இஎஸ்டி இருக்கா? இஎஸ்டி இருக்கு. இதை இப்போ மாற்றணும். இதை இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். பாசிட்டிவ் டிகிரியில் இந்த இடத்துல நோ அதர் லீடர் டைப் 3 டைப் 2ல காந்தி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர் சூப்பர்லேட்டிவ்னு வந்தாலே இந்த ஃபார்மேட்ல நோ அதர் லீடர்னு ஒரு நோ அதர் அப்படிங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏன்னா வேற எதுலயாவது நோ அதர் இருக்கா? எதுலையுமே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம்ல தான் நோ அதர் வரும் அப்படின்னு இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சிருந்தாலே நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஈஸியா ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்படியே ட்ராப்பா வச்சிருப்பானுங்க. 4வது ட்ராப்ல தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா இதுல பார்த்த உடனே பாசிட்டிவ் ஃபார்ம்னாலே நோ அதர்ங்கிற வேர்டு வரும். அப்ப வேற எங்கேயாவது கொடுத்துருக்கா? டீல மட்டும் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு கண்ணை மூடி டிக் அடிச்சிருக்கலாம். ஓகேவா? கண்ணை மூடிட்டு டிக் அடிச்சிருக்க முடியும் தெளிவா. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க படிச்சிருந்தாலே. ஸோ அப்ப ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டுமே நம்மளால எத்தனை ஒரு 80% ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும்.
அந்த ஸ்ட்ரக்சர்லயே அவன் ட்விஸ்ட் வச்சிருக்கான். இந்த இடத்துலயும் இப்போ நோ அதர்ன்னு குடுத்துருக்கான். இந்த இடத்துலயும் நோ அதர்ன்னு குடுத்திருந்தான்னா, நம்ம இந்த ட்ராப்ப ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. அடுத்த அடுத்த சோ, ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த 2 வார்த்தைய வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்த க்ளூ வேர்ட வச்சு. ஓகேவா? அப்ப நம்ம மெட்டீரியல்ல ஜஸ்ட் இத கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா கூட போதும். இது எத்தன பக்கம்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. எத்தன பக்கம்னு பார்த்துறேன். இது பார்த்தாலும் பெரிய சாப்டர் தான் இது. பட் ஆனா இந்த ஒரு இடத்த நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா போதும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். இந்த ஃபுல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஃபுல்லா பார்த்தது. ஆனா ஃபுல்லா படிச்சா தான் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். பட் ஆனா, இந்த இடத்துல தான் நம்ம அ நம்ம காட்டுன கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த இடத்த வச்சு நம்ம எந்த இதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்ம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, அப்ப எந்த ஃபார்ம்லேருந்து மாத்தணுங்கிறத வச்சு டைப் 1ஆ, டைப் 2ஆ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ். இங்க கம்பேரிசன் வித் நோ சப்ஜெக்ட். சப்ஜெக்டே இல்லாம கம்பேர் பண்றது. அதான். சூப்பர்லேட்டிவ் டிகிரி இங்க வந்திருக்கு இல்லையா? அதான். ஓகே. டைப் 2ல இருக்கு. நோ அதர் ஐலேண்ட். இது கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாத்துறது. அது நமக்கு தேவையில்ல. நம்ம கொடுத்துருக்க கேள்வி வந்து சூப்பர்லேட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாத்துறது. அப்ப காந்தி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர் அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே என்ன செய்யணும்? நோ அதர் லீடர் இஸ் அஸ் கிரேட்டஸ்ட் காந்தி அப்படின்னு மாத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் நோ அதர்ங்கிற சேர்த்துறணும். லீடர் அப்படிங்கிறத கொண்டாந்துடுறோம். இஸ் வந்துருது. ஆஸ் கிரேட்டஸ்ட்ங்கிற வேர்டை கண்டிப்பா நம்ம சேர்க்கணும். அஸ் சேர்க்கலாம் இல்ல சோ சேர்க்கலாம். ரெண்டுமே கிராமட்டிக்கலா கரெக்ட் தான். ஸோ அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லோடிங் ஆகுது. ஜஸ்ட் அ மினிட். நோ அதர் மேன் இன் த வில்லேஜ் இஸ் சோ ஸ்ட்ராங்கஸ் ரமேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இஎஸ்டி எடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ராங்னு வந்துருச்சு. இதை வச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இஆர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடையாது. நம்ம இதை ரெண்டு ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இங்கே ஸ்ட்ராங் அப்படி பார்த்தாலும் இந்த ட்ராப்ல மாட்டிருப்போம். ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங், இங்கேயும் ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். ஸோ அப்போ நோ அதர் மேனுங்கிறத வச்சு ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஆன்சர். ஸோ அப்போ இந்த மெட்டீரியல்ல இந்த இடத்த நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க, பறவையோட மெட்டீரியல்ல இந்த இடத்த நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா செகண்ட் கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்னு எண்ணி 2 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். நோ அதர் மேன் வச்சு. ஓகேவா? ஸோ இந்த நம்ம வீடியோவில் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் போட்டிருக்கோம். அதாவது எல்லா டாப்பிக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லியிருப்போம். பிடிஎஃப்பும் கீழே வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோஸ்லாம் நான் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பறவை மெட்டீரியலில் படிச்சிருந்தா இந்த இடத்துல கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃபாக இங்கே நம்ம எடுத்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட கிடையாது. அதனால வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக இருந்துச்சுன்னு கேட்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ கொஸ்டின் பேப்பரே நம்ம கையில இருக்கு 2024. அப்போ இதையும் நம்ம மெட்டீரியலையும் வச்சு நம்ம மெட்டீரியலோட ஸ்டாண்டர்டுக்கு இவங்க கேட்டிருக்காங்களா, இல்லை இவங்க கேட்டிருக்க அளவுக்கு நமக்கு மெட்டீரியல் ஸ்டாண்டர்டா இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃபா இருந்த அளவுக்கு செகண்ட் கொஸ்டின் டஃபா இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.